எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கலாம், அதை பற்றி முழுமையான தகவல்களை இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, உழைப்பை மூலதனமாக கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாத கிரக நிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இதில் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உங்களுடைய முயற்சிகளில் சில சிறப்பான பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் கிடைக்குங்க. உங்களுடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் விலக போகுது. சுப காரியத்தில் இருந்த தடைகள் விலகிடக்கூடிய நேரமாக இது அமைங்க. அது மட்டும் இல்லை, மனதில் நிம்மதி உண்டாகும். உதவின்னு வருபவங்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்ய போகிறீங்க. இரவில் உறக்கம் நன்றாக வரும். மற்றவங்களுக்கு ஆலோசனை கூறும் நிலை உருவாகும். ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய அளவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கைக்கு பணம் வந்து சேருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லைன்னா யாரையாவது பார்த்திங்கன்னா விரோதித்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். வர வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டு. பணி நிமித்தமாக நீங்கள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவங்க உங்கள் யோசனை கேட்டு நடந்து கொள்வாங்க. இதனால் மனதுக்கு பார்த்திங்கன்னா திருப்தி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. விருந்தினருடைய வருகை இந்த நேரத்தில் இருக்குது. தந்தை வழியில் இருந்து வந்த மோதல்கள் நீங்கும். பிதுராஜ சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். பெண்கள் உங்களுக்கு ஆலோசனை கேட்டு அதன்படி பார்த்திங்கன்னா சில முடிவுகள் எடுப்பது நல்லது. தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா போட்டிகள் நீங்கும். தடைப்பட்ட பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் பார்த்திங்கன்னா நீங்கி செயல்களில் உங்களுக்கான வேகம் பிடிக்குங்க. மேலும் ரிஷப ராசியில் வரக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரத்தால் மறைமுக தொல்லைகள், எதிரிகளால் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு சங்கடங்களை தோன்றும் முறையும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிவுகளோடு இணக்கமற்ற நிலை இருக்கும். தாய் வழி உறவுகளோ உங்களுக்கு எதிராக மாறக்கூடும். ஞான மோட்சக்காரகன் கேதுவும் 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் இந்த நேரம் எடுத்த வேலைகள் தடைகளும் தாமதமும் குழப்பமும் ஏற்படும். நிதானமாக செயல்படுவதால் எதிர்ப்புகள் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதுகாக்கும். மாதத்தின் முற்பகுதியில் ராசிநாதன் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரிப்பதால் வருமானம் இந்த நேரம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். பொன் பொருள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறும். குரு பார்வையால் உங்களுக்கு திருமண வயதானவங்களுக்கு தகுதியான வரன் அமையும். நண்பர்களால் ஆதாயமும் கிடைக்கும். கூட்டு தொழில் லாபம் பெறுவீங்க. பெரியவங்களுடைய ஆதரவு உங்களை பாதுகாக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்படுங்க, நல்லது. மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் யோகமானதாக இருக்கும். படிப்பில் ஆனால் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த நேரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னா, வில்வ வனேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகிடுங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் கவனமாக செயல்பட வேண்டியது நல்லது. சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வையால் உங்களுக்கு சங்கடங்கள் விலகி நன்மைகள் நடக்க போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இனி விலகும். பொருள் சேர்க்கை உண்டு. தற்காலிக பணியாளர்களுக்கு இந்த நேரம் வேலை நிமித்தம் பற்றிய தகவல்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி விலகும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உருவாகும். திருமண வயதில் இருப்பவங்களுக்கு வரன் அமையுங்க. வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரிந்தவங்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். யோகக்காரகன் ராகு ஜனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலைக்காக வெளிநாடு செல்ல நினைச்சிங்கன்னா இடைத்தரகர்களை
நம்பாமல் நீங்களே முயற்சிப்பது நல்லது. வியாபாரம் தொழில்னு ஏற்பட்ட போட்டி பொறாமை பிரச்சனை எல்லாம் இருந்த இடம் இல்லாமல் தெரியாமல் போகும். எதிர்பார்த்த லாபம் உங்கள் கைக்கு வந்து சேரும். சேமிப்பு பொறுத்தவரை இந்த நேரம் உயரும் என்றாலும் மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிகாரியினுடைய ஆலோசனையை ஏற்று நடப்பது நல்லது. மாணவர்களுக்கு வித்திய காரகன் புதனின் சஞ்சாரம் மாதத்தின் முற்பகுதியில் சாதகமாக இருப்பதால் படிப்பில் இந்த நேரத்தில் ஆர்வம் கூடுதலாக கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்குது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மேலும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் முக்தீஸ்வர வழிபாடு செய்து வந்தாலே நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். அடுத்தபடியாக ரிஷப ராசியில் வரக்கூடிய 3வது நட்சத்திரமான மிருக சீரிடம் 3, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம் நீங்கள் செயல்பட வேண்டியது நிதானமாக தான். பூமிக்கு அரகனான செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் விவசாயம் லாபம் தருங்க. விளைச்சல் மீது கவனம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வரவு இருக்கு. பழைய கடன்களை அடைக்க முடியும்னாலும் வார்த்தைகளில் நிதானமும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்வதோ நன்மை அளிக்கும். தனக்காரகனான குருவின் பார்வை களத்திர பாக்கியஸ்தான லாபத்தில் கிடைப்பதால் பார்த்திங்கன்னா இந்த நேரம் தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை இனி விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால் விவகாரத்து வரை நீதிமன்றத்துக்கு சென்றவங்க கூட பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு மீண்டும் இணைந்து வாழ்ந்திடக்கூடிய நிலை உண்டாகும். சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தலைமையினுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகிடும். வர வேண்டிய பணமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருங்க. மாதத்தினுடைய முற்பகுதியில் பணப்புழக்கம் இருக்கும். புத்திசாலித்தனமும் இந்த நேரம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகிடும். குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும். சிலருக்கு வரம் தேடி வருங்க. கலைத்துறையினருக்கு மாதத்தின் முற்பகுதியில் யோகமான இருக்குது. எடுக்கும் முயற்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மாணவர் படிப்பில் ரொம்பவே கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசினருக்கு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. சனி வக்கரமாகி குரு பார்வையில் இருப்பதால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். எதிரிகளை வெல்லக்கூடிய மாதம் தாங்க இது. இழந்த பெருமை புகழ் என அனைத்துமே மீண்டும் நீங்கள் பெறக்கூடிய யோக அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, நினைத்து பார்க்காத அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய யோகம் உண்டு. தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது ஏற்றத்தை தரும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை மாற்றுவீங்க. வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வது போன்ற யோக அமைப்பு இருக்குது. காலையில் எழுந்ததும் குளித்து விடுவது அற்புதத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, சேமிப்புகளை கவனம் செலுத்திடுவீங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி உண்டு. எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. சமுதாயத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயங்க. சேமிப்பு, முதலீடு, பணம் சார்ந்த விஷயங்களை கவனமாக செயல்படுத்துங்க. உறவுகளோடு வாக்குவாதம், சண்டைகள் போன்றவற்றை இந்த நேரத்தில் தவிர்ப்பதும் நல்லது. குடும்பத்தினரோடு இணக்கமாக இருப்பது நன்மை அளிக்கும். பெற்றோர் பெரியோரிடம் அன்பு செலுத்துவது நன்மைங்க. அதீத இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தத்தின் கவனமாக இருங்க. விநாயகர் துர்கை வழிபாடு இந்த நேரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த குறுக்கு வழிகளையும் எடுப்பதை தவிர்க்க நல்லது. அது மட்டும் இல்லை, தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் இருந்த நல்ல நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் தங்கள் கவனத்தை அதிகரிக்க வேண்டும். ஏன்னா பல நடவடிக்கைகள் உங்கள் கவனத்தை இருக்கக்கூடும். இளைய சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் நன்றாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க. உங்கள் உடல்நலம் ரொம்ப சாதகமாக இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்பினா மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய வெற்றியை தரும். இந்த நேரத்தில் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லை தொற்றுகள் குறித்து கவனமாக இருப்பது நல்லது. சிறிய பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகிடுங்க. இதனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்ம தடுக்கப்படுங்க.
ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. இந்த நேரம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி நண்பராக இருந்தாலும் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இந்த ராசியில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் முருகா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நீங்கள் பிறந்த தேதி இடம்னு பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.